என்ன அமைதி ஆயிட்டீங்க? என்னது அமைதி ஆயிட்டீங்களா? ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா? பேசக்கூடாதுன்னு நான் சொன்னாங்க உங்களை? அமைதி ஆயிட்டீங்களே, அதான் என்னன்னு கேட்கான். அண்ணே இவங்கெல்லாம் ரொம்ப மோசம்ண்ணே. ஏல, நம்ம சர்ச்சி மக்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்கள பார்த்து ரொம்ப மோசம்னு சொல்லலாம். நீங்கள்லாம் ரொம்ப மோசமோ? ரொம்ப மோசமா? அப்போ உங்களை பார்த்து ரொம்ப மோசங்கான என்ன? பென்னிக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கும் என்ன? டேய், ஏன்டா அப்படி சொல்கிற? எங்கள் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்படி சொல்லக்கூடாது. அண்ணே அப்புறம் ஏன்னா அவங்க என்னை பார்த்து வணக்கம் சொல்லலாம், ஒரு மாதிரி முறைக்கிறாங்கண்ணே. ஓஹோ, அவன் வந்த உடனே நீங்கள்லாம் வணக்கம் சொல்லலையா? அவனை பார்த்து முறைச்சிங்களோ? அந்த பாப்பாவை பாருங்க, பயந்து போய் உட்காந்துருக்கா. யா, நீ பயமுறுத்தாமல் இருந்தால் சரிதான். ஆமாம், இவங்கெல்லாம் உனக்கு வணக்கம் போடலன்னு சொல்கிறியே, ஆமாம். நீ அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொன்னியா? சாரிண்ணே, மறந்துட்டேன். அம்மா வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம் 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 தான். ஏய் வணக்கம் தான். என்ன நீ வணக்கம் ஓடு, வணக்கம் ஓடு. தலைக்கு மேலே தூக்கி ஓடு. அடுத்த எலெக்ஷனில் நீ தான் ஜெயிச்ச. ஏ, அதெல்லாம் விடு. இப்போ எதுக்கு வந்த, என்ன சொல்ல போகிற? வர்றப்பையும் வேனில் வர்றப்போ ஒரே ஜாலியாக வந்தியே, என்னடா விஷயம்? அண்ணே, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாருண்ணே. ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பாங்க, அப்படி தானே? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டிருக்காரா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. ஐயாமார் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்காங்களா? வெரி குட், நல்லா சத்தமாக சொல்கிறாங்க. என்ன, எல்லார் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார்றா. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர், நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அப்படி தானே? ஆமாண்ணே. அதனால தானே எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குண்ணே. அப்படியா? ஆமாம், என்ன ஜெபம் பண்ண? எதுக்காக ஜெபம் பண்ண? அண்ணே ரொம்ப காலமாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேண்ணே. ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறான்லாம் இருக்க, மாத கணக்காக ஜெபம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டிருக்காரு, அப்படி தானே? நான் மட்டும் இல்லைண்ணே, இங்கே இருக்கிற தம்பி தங்கச்சிகளும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. நீ ஜெபம் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அண்ணா எப்பயாச்சும் தான் பண்ணுவாங்க. அப்படியா? வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? பத்தியா, ஒன்றை மாதிரியே அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆமாம், எதுக்குடா ஜெபம் பண்ண? கொரோனாலாம் ஒழிஞ்சு போகணுன்னு ஜெபம் பண்ணியோம். அண்ணா கொரோனா தான் ஒழிஞ்சிட்டு இல்லை, அப்புறம் என்ன கொரோனா இன்னும் என்னத்தை ஒழியணும்? இங்கே வத்தியில யாராச்சும் மாஸ்க் போட்டிருக்காங்களா? வத்தியில ஒரே ஒரு அக்கா தான் பாவம் போல போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு அம்மா போட்டிருக்காங்களே, யாராச்சும் போட்டிருக்காங்களா? அப்புறம் ஏன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஓஹோ, கொரோனா ஒழிஞ்சு போயிட்டோ? அப்படியா? சரி, அப்போ எதுக்குடா ஜெபம் பண்ண? நல்ல மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணியோம். மழை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இன்னும் குளம் தானே நிறையலை. குளம் நிறையணும், அது உண்மைதான்டா. அதுக்கு ஜெபம் பண்ணலையா? அப்போ இல்லைண்ணே, முக்கியமான காரணத்துக்காக ஜெபம் பண்ணேன். முக்கியமான காரணத்துக்காக ஜெபம் பண்ணானா? அதுவும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கானே. ஃபாஸ்டிங் இருந்து வேற என்ன செஞ்சுருக்கானா? ஜெபம் பண்ணியிருக்கானா? என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பான்? நீலாம் ஜெபம் பண்ணீங்களா? எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? இவனை கேட்போமா? கேளுங்களேன். பென்னி, எதுக்குடா ஜெபம் பண்ண? என்ன உன் ஜெபத்தை இப்படி ஆண்டவர் கேட்டார்னு கேளுங்களேன். சத்தமாக கேளுங்களேன். கேளுங்களேன். என்ன ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா? ஏல, நீ சொல்ல. எவ்வளோ நேரமாக சொல்கிற? எதுக்காக ஜெபம் பண்ண சொல்லு. அண்ணே, அந்த காரியம் நடந்துருவோன்னு பயந்து ஜெபம் பண்ணே. நடந்துச்சா நடக்கலையாடா? நடக்கலண்ணே. இல்லை, எல்லாம் நடந்தால் தானடா சந்தோஷப்படுவாங்க. நீ ஏன் நடக்கலைங்கிறதுக்காக சந்தோஷப்படுற? ஆமாண்ணே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருண்ணே. என்ன ஜெபம் பண்ண? பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். அட பாவி, பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணானா? நீங்களும் அப்படி தானே ஜெபம் பண்ணீங்க? அவங்க முழிக்கிறத பார்த்தாவே தெரியுதுடா, இன்னும் ரொம்ப நாளைக்கு அதுக்காகவே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. அப்படியா? ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே.
என் கட்சி தானே நீங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. என்ன ஏய், பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் உன் வார்த்தையை கேட்டு ஜெபத்தை கேட்டு திறக்க விடாமல் பண்ணிட்டாருன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆமாண்ணே, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டேய், அப்படி சொல்லக்கூடாதுடா. பள்ளிக்கூடம்லாம் திறக்கணும். அண்ணா சும்மா இருங்கண்ணே. பள்ளிக்கூடத்தில் போய் என்ன கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தானே தெரியும். உன்னை வீட்டில் வச்சுட்டு என்ன கஷ்டப்படுறோன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அப்படி தானே நீ அப்படி சொல்கிற. ஆனால் எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும்னு அப்பா அம்மாலாம் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்படி தானே? இல்லை, அப்படியா? ஆமாவா இல்லையா? இப்போ தான் டீச்சரோட பெருமையே நமக்கு தெரியுது. அப்படி தானே? ரொம்ப நாளாக நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருந்தோன்னே எப்படா ஸ்கூல் துவக்கும், பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோன்னு சொல்லி. ஆமாம், பென்னி ஜெபம் பண்ணானா ஏசப்பா ஜெபத்தை கேட்டாங்களாம். நல்ல ஜெபமா கெட்ட ஜெபமா? இந்த ஜெபம் நல்ல ஜெபமா கெட்ட ஜெபமா? நல்ல ஜெபம் தானே. டேய், நீ தான் சொன்ன கொரோனாலாம் அழிஞ்சு போச்சு, ஆண்டவர் என்னை காப்பாற்றினாருன்னு. அப்போ பள்ளிக்கூடம் திறக்கிறது நல்லது தானே? இல்லைண்ணே, பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுண்ணே. டேய், பள்ளிக்கூடம் போகலன்னா எப்படிடா படிப்ப? எப்படி நீ பாஸ் பண்ணுவேன்? அண்ணே, உலகம் தெரியாமல் பேசுறீங்கண்ணே. என்னடா? 10 அரியர் வச்சுருந்தவங்களே பாஸ் ஆகிட்டாங்க. ஓஹோ, இந்த வருஷமும் எங்களையும் பாஸ் பண்ணிடுவாங்களே. போன வருஷம் பாஸ் பண்ணி விட்டாங்க, இந்த வருஷமும் பாஸ் பண்ணி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நீ அப்படி தானமா நினைக்க? நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லதுண்ணே. படிக்காமையே பாஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இன்னொரு 5 வருஷம் இருந்துச்சுன்னா நான்லாம் காலேஜ் போயிடுவேண்ணே. ஓ, அப்படி பிளான் பண்ணிட்டியோ? இல்லைடா பென்னி, நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. இல்லைண்ணே, அதுதான் கரெக்டு. சொல்கிறதே கேளு. இன்னைக்கு நிறைய அறிவாளிகள் கல்விமான்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை என்னென்ன அப்படி தான் இருப்பாங்க. டேய், பாஸ் ஆகிறது மேட்ரு கிடையாதுடா. பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும், நல்லா ஞானத்தை அறிவை வளர்த்துக்கணும், அதில் தேர்ச்சி பெற்று பாஸ் ஆகணும். அதுக்காக தான் பள்ளிக்கூடம் போகிறது, படிக்கிறது, பரீட்சை வைக்கிறது. ஆமாண்ணே, ஆனால் எங்களுக்கு அதுதானே கஷ்டமாக இருக்குது. இல்லைடா, சின்ன வயசில் நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு வேதவசனம் சொல்லுது. இந்த சின்ன வயசில் படித்தன்னா தான் பெரிய பிள்ளையாகி நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். இப்போ ஏன் நீ படிக்கலைன்னு வச்சுக்கேன், வெறுமனை பாஸ் பண்ணிட்டு போனீன்னா உனக்கு பிரயோஜனமே இல்லை. அப்படியாண்ணே? ஆமாம், அது மட்டும் இல்லைடா, நீ படிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால என்ன கஷ்டம் ஏற்படும் தெரியுமா? அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஜாலியாக தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், ஜோசை பண்ண மாதிரி நல்லா டிவி பார்ப்போம், நல்லா படுத்து தூங்குவோம். ஓ, அதுதான் நினைக்கியா? ஆனால் நல்லா யோசிச்சு பாரு. நீ இன்னும் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு வச்சுக்கோ, உன்னுடைய மெமரி பவர், ஞாபக சக்தி இருக்குது பார்த்தியா, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியா என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, அது மட்டும் இல்லை, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது பார்த்தியா? என்னண்ணே, நான் சூப்பராக எழுதுவேண்ணே. நல்லா தான் எழுதுவேன், ஆனால் இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, உன் கையெழுத்தே மாற ஆரம்பிச்சிடும். உண்மையிலையாண்ணே? ஆமாண்டா, படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும், கையெழுத்து மாறிடும், உன்னுடைய மெமரி பவர் எல்லாம் லாஸ் ஆயிரும். நீ திரும்ப போய் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து பாடம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ. இது உனக்கு தேவையா? அண்ணே, உண்மையிலேயே இப்படி நடக்குமாண்ணே? உண்மையிலே இப்படி தாண்டா நடந்துடும். அதனால தான் பெரியவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படியாச்சும் சீக்கிரம் பள்ளிக்கூடத்தை திறக்கணும், உன்னெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சு நல்ல மாணவனாக உயர்த்தணும்னு சொல்லி. நீ அப்படி ஜெபம் பண்ணாமல் பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கியே, நல்லதாடா? அண்ணே, சாரிண்ணே. உண்மைதான்டா, நீ இனிமேல் ஜெபம் பண்ணு, ஏசப்பா இந்த கொரோனாலாம் பெயரணும், நாங்கள்லாம் நல்ல ஜாலியாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்ல அறிவை வளர்த்துக்கணும், படித்து பாஸ் பண்ணி நாங்கள் மேல் கிளாஸ்க்கு போகணுன்னு ஜெபம் பண்ணு. ஏசப்பா நிச்சயம் உன்னுடைய ஜெபத்தை கேட்பாங்க. அண்ணே, கட்டாயம் நான் இனி அப்படி தானே ஜெபம் பண்ண போகிறேன். அதுதான் உண்மையான ஜெபம்னு நான் கண்டுக்கிட்டேனே. அப்போ நீங்களும் அப்படி செய்வீங்களா? எதுக்கு ஜெபம் பண்ணுவீங்க? பள்ளிக்கூடம் திறக்கணுன்னா திறக்கக்கூடாதுண்ணா, திறக்கணுன்னா திறக்கக்கூடாதுண்ணா, திறக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க.
சரியா? அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஒரு ஜாலியும் கூட. அப்படி தானே? நல்லா யோசித்து பாருங்கள். பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஒரு ஆனந்தம், அப்படி தானே? அது மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நானும் இனி அதே மாதிரி ஜெபம் பண்ணுறேன். ஓகே ஓகே, உன்ன மாதிரி எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ண போகிறாங்க. சீக்கிரத்திலே ஸ்கூலெல்லாம் தொடங்க போகுது. நாம் எல்லாம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். ஓகே, நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க என்ன? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை. நாங்கள் ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தர போகிறோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியத்தை செய்யும்போது எங்களுடைய ஊழியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்ஷன் சாங். பிள்ளைகளுக்கு ஆக்ஷனோட ஒரு பாடலை நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளைங்க அழகாக அதை கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு பாடலை சொல்லி தரப்போகிறோம். வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு. எனக்கு இந்த வருஷம் பாலிய சங்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு. எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இந்த வருஷம் நீங்கள் ரெட்டிப்புன்னு தலைப்பு வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இந்த ரெட்டிப்புங்கிறதுல என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலே 2 மடங்கு ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஒன்று, இந்த வியாதியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். 2வது, ஆண்டவர் போஷிக்கிறார். அல்லேலூயா. பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர், 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர். சத்தமாக சொல்லுங்க, பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர். 2 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த பாடலை நாங்கள் ஒரு முறை பாடுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். சாலமன் போல 2 times knowledge, ஆபிரகாம் போல 2 times blessing, தாவீதை போல 2 times lifting. வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். ஆஹா ஜாலியே, ஓஹோ ஜாலியே, ஆஹா ஜாலியே, ஓஹோ ஜாலியே. கேட்பதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு, நான் கேட்பதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு. வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். லல்லல்லா 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 லல்லல்லா. பாடிடலாமா? பாடிடலாமா? நீ பாடும்போது கையை வாங்கி தட்டிட்டு இருந்தீங்களா? தட்டினீங்களா? அப்படி தட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒரு பாடலை கற்றுக்கொள்ளும் போது அப்படி கையை தட்டக்கூடாது. நல்லா கவனிச்சாதான் நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ இன்னொரு முறை பாடட்டுமா? ஆக்ஷனோட கட்டு தட்டுமா? எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். சாலமன் போல 2 times knowledge, ஆபிரகாம் போல 2 times blessing, தாவீதை போல 2 times lifting. வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும்.
ஜாலியே ஓஹோ ஜாலியே ஆஹா ஜாலியே ஓஹோ ஜாலியே கேட்பதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு நான் கேட்பதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும் லல்லலா 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 லல்லலா. எல்லாரும் எழும்பிடலாமா? அப்படி எல்லாரும் எழும்பி ஒரு பாடலை நம்ம ரசித்து ருசித்து ஆக்ஷனோட பாடினோம்னா நம்ம வாழ்க்கையில் 5 செகண்ட் கூடுதான். எத்தனை செகண்டு? அதனால் நம்ம சமையல் பண்ணும்போதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்ணுங்க, ஆக்ஷன் பண்ணிவிட்டு. அதுக்காக சீனிக்கு போல உப்பள்ளி போட்டுறாதீங்க, அது வேறு. அதனால் எல்லோரும் ரசித்து ஆக்ஷனோட எல்லோரும் எழும்பி நிற்போம். ஆக்ஷன் பண்ண முடியாதவர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. அதனால் சேரில் உட்காந்துருக்கிறவங்க எல்லோரும் எழும்பி நின்று, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அப்படி எழும்பி நின்று அப்படி உட்காருவோம். எல்லோரும் ஆக்ஷன். வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும் சாலமன் போல 2 times knowledge ஆபிரகாம் போல 2 times blessing தாவீதை போல 2 times lifting வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும் ஆஹா ஜாலியே ஓஹோ ஜாலியே ஆஹா ஜாலியே ஓஹோ ஜாலியே கேட்பதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு நான் கேட்பதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும் லல்லலா லல்லலா லல்லலா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்களே உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ரொம்ப 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 நன்றி. இப்பொழுது நம்ம மத்தியில் ஒரு தம்பி வந்து அழகா வசனம் சொல்ல போறாங்க. காட்சன் வந்து சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதில் இனிமே சங்கீதம் அதிகாரம் சொல்லக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், சங்கீதத்தை சொல்லிக் கொடுப்போம். 91ஆம் சங்கீதம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம். 91ஆம் அதிகாரம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது சங்கீதம் ஃபுல்லாகவே பாடல்கள். அதனால் அது அதிகாரம் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக எல்லாரும் ஒரு உற்சாகமாக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? குட். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு பாடல்.
கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். அழகா பாடுனீங்க. ஒரு கைத்தட்டு தட்டிடலாமா? வெரி குட். நீங்கள் கை தட்டுறப்ப எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். தம்பி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கை தட்டுறப்ப எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். பக்கத்தில் யாரும் தூங்கினாலும் எழும்பிடுவாங்க. என்ன? சரி, வெரி குட். நல்ல நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு நாடகம் இருக்குது. சரியா? வேணுமா வேண்டாமா? இதோட முடிச்சிருவோமா? ரொம்ப நேரம் ஆயிட்டுல. என்ன வயிறு பசிக்கலையா? 4 மணிக்கு தான் சாப்பாடு இன்னைக்கு. ஓகேயா? நீங்களாம் பெரியவங்கெல்லாம் அவங்க தான் பாவம். என்ன 12 மணிக்கு சாப்பிட்லன்னா நிறைய பேர் இருக்காங்க. 12:30 மணிக்கு பாக்ஸை திறக்கலன்னா அங்கே நடக்கிறதே வேறு. சரி, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நல்ல மகிழ்ச்சியான நாள். உண்மையிலேயே பண்டிகையினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறீங்க. அப்படி தானே? எவ்வளோ நெருக்கத்தில், ஒரு உபத்திரவத்தில், கஷ்டத்தில், கொடூரத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பண்டிகை நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக ஆசீர்வதித்து தரட்டும். இந்த பண்டிகை நாளில் நாங்களும் வர்றதுக்கு உங்களோடு சேர்ந்து இந்த பாலியர் சங்க ஊழியங்களை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். பாலியர் சங்க ஊழியத்தை பற்றி எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்களேன். எனக்கு பாலியர் சங்கம்னா என்னன்னு தெரியாது, பாலியர் நேசன்னா என்னன்னு தெரியாது, அல்லது பாலியர் சங்க ஊழியர்களே எனக்கு தெரியாது அப்படின்னு யாராச்சும் சொல்லலாமா? யாராச்சும் ஒருவேளை வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்கன்னா ஒருவேளை தெரியாமல், அதுக்காக கேட்குறேன். யாராச்சும் இருக்காங்களா? நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பிறந்து வளர்ந்த யாருக்கும் இந்த பாலியர் சங்க ஊழியத்தை தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்யவே முடியாது, சொல்லவே முடியாது. அல்லது இந்த ஊழியம் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு அப்படின்னு கூட யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்மளுடைய சகோதரர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவேன். உண்மைதான். ஆனால் என்னுடைய பூர்வீகம்னு சொன்னால் நாஞ்சான்குளம், அதை சேர்ந்தது தான். ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா காலத்தில் அங்கே போனதுனால நான் அங்கே பிறந்து வளர்ந்துட்டேன். ஆனால் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து 24 கிலோமீட்டர் ஒரு வடுவூர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஊர், அந்த ஊர் அதில் தான் நான் பிறந்தேன். ஆனால் நாங்கள் ஆலயத்துக்கு வரணுன்னா 24 கிலோமீட்டர் ப்ளஸ் ஒரு 4 கிலோமீட்டர் வந்தால் தான் சர்ச்சுக்கு வர முடியும். கோட்டை சர்ச் அல்லது பேட்ரிக் சர்ச்சுக்கு தஞ்சாவூருக்கு வர முடியும். அல்லது ஒரு 15 கிலோமீட்டர் மன்னார்குடின்னு சொல்லி ஒரு ஊர், அங்கேருந்து இறங்கி அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு 6-7 கிலோமீட்டர் போனால் தான் நாங்கள் சர்ச்சுக்கு போக முடியும். இதான் எங்களுடைய நான் வாழ்ந்த கிராமத்தினுடைய நிலை. நம்மளுடைய திருச்சபையை யோசித்து பாருங்கள். சரியா? ஆண்டவர் கிருபையா இரக்கமா நம்ம ஊருக்குள்ளேயே நமக்குன்னு தொழுது கொள்ளுகிறதற்கு ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த ஆலயத்தில் நல்ல ஞாயிறு பாடசாலைகளை நடத்தி, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த ஞாயிறு பாடசாலையில் அழகாக வசனம் படிச்சிருப்பீங்க. அப்படி தானே? நீங்களும் ஒரு காலத்தில் முன்னாடி உட்கார்ந்து முன்னாடி வந்து நல்ல திருவசனம் சொல்லியிருப்பீங்க, நல்ல ஆண்டவருடைய சத்தியங்களை அறிந்திருப்பீங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒரு சங்கமாக இந்த பாலியர் சங்கம் இருக்குன்னு சொன்னால் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்களும் இந்த ஊழியத்தில் இருந்திருப்பீங்க. அப்படி தானே? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, இந்த பாலியர் சங்க ஊழியம், இந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? அப்பா ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க அம்மா. கஷ்டம் ஐயா, நீ என்ன சொன்னாலும் சொல்லுங்கள், ஏன்னா அவங்க சண்டே ஸ்கூல் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாம்மா? சரி,
நம்ம பெரியவங்க இருக்கிறோம். இப்போ நான் பேச ஆரம்பித்தேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு நேரம் கொடுத்தாங்கன்னா ஐயாட்ட சொல்லிடுவேன், ஐயா 1 மணி நேரம் என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குறைஞ்சது 2 மணி நேரம்னா நான் சந்தோஷமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போவேன். பெரியவங்க நம்ம என்ன செய்வோம், இவன் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க, பேச தான் செய்வாங்க, நம்மளும் என்ன தான் செய்யணும், உட்காந்து தான் கேட்கணும்னு அமைதியாக சிலர் கேட்பாங்க. நல்லா இருந்தால் சிலர் நோட்ஸ் எடுப்பாங்க. சிலர் ஒன்றுமே பிடிக்கலைன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் என்ன செஞ்சுருவாங்க, அமைதியாக ஃப்ளாட் ஆயிடுவாங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸே கிடையாது, அப்படி தானே? ஆனால் சின்ன பிள்ளைகள் அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, நான் பேச ஆரம்பித்தோடனே நினச்சிட்டான், இந்த அண்ணன் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் பிளேடு போடுவாங்கடா, நமக்கு இது தேவையில்லை, என்ன செஞ்சுருவோம். அப்போ பாருங்கள், இந்த பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுன்னா அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அதுவும் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும், உங்களால் 10 நிமிஷம் அல்லது ½ அன் ஹவர் உட்காந்து அவனை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது பெரிய பாடாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு கடவுளுடைய சத்தியத்தை எடுத்து சொல்கிறோன்னு சொன்னால், அதுவும் உங்கள் ஆலயத்தில் ஒரு ஞாயிறு பாடசாலை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆசிரியர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்கள நீங்கள் மறந்துடாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை அந்த ஆசிரியர்கள் செய்கிறாங்க. சரியா? யார் சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்கன்னு தெரில, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? எங்கள் பாஷையில் சொல்லணும்னு சொன்னால், இந்த பிள்ளைகளை போல் அவங்க ரேஞ்சுக்கு நாங்கள் இறங்கி குட்டிக்காரனை அடித்தாதான் நாங்கள் சொல்ல வர்ற சத்தியத்தை அவங்க மனசில் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஒருபடியே கதவு சொல்லிக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தால் முடியாது. பப்பட்டை, மேஜிக்கை, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளையாட்டை அப்படி சொன்னாதான் அந்த பிள்ளைகளுடைய மனசில் நாங்கள் சொல்ல வந்த சத்தியங்களை சொல்ல முடியும். சரி, இப்படி தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 38 ஊழியர்கள் நம்மளுடைய திருமண்டலத்தில் மாத்திரம் இல்லை, மும்பையில், சென்னையில், ஈரோடில், கோயம்புத்தூர்லாம் இருந்து நல்ல பணி செய்கிறாங்க. சரியா? இந்த ஊழியத்திலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி தானே? நல்ல ஸ்கூல்ஸ், நம்ம டிடிடிஎஸ் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் நல்ல 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் வேதாகம கதைகளை ஒவ்வொரு வருடமும் நல்ல தலைப்பின் கீழே பாடல்கள், கதைகள் மூலமாக சொல்லித்தரோம். இந்த வருஷம் அப்படி தான் ரெட்டிப்பு அண்ணன் ஜோசப் பண்ண சொன்னாங்களே, அதுபோல் ரெட்டிப்பு 2 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் நீ எப்படி இருந்தால் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சரியா? பிள்ளைகளுக்கு பாடல்கள், சின்ன சின்ன வசனங்கள் மூலமாக சொல்லித்தரோம். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே, போன வருஷம் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி தலைப்பில் கற்றுக் கொடுத்தோம். எப்படிலாம் இருந்தால் நீ ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி. எல்லாமே டிவிடி தான். இந்த டிவிடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 22 பாட்டு இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே போல் நாடகங்கள் இருக்கும். இந்த டிவிடிகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு சாட்சி சொல்லலாம், நிறைய இடங்களில் இந்த டிவிடியை வாங்கிட்டு போய் ஒரே டிவிடி இல்லை, 2 டிவிடி 3 டிவிடி வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் அதையே தான் என்ன செய்வாங்க, அக்கா தலையாட்டுதாங்க பாருங்கள், போட்டு டேமேஜ் ஆயிரும். ஒரு சமயம் இதில் நடந்த நாடகத்தை ஒரு நாடகத்தை போட்டு பசங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது அந்த தகப்பனார் உள்ளே வந்தாராம். உள்ளே வந்து அந்த பசங்க அந்த ஹாலில் உட்கார்ந்தாரு. அதில் நடக்கிற அந்த சம்பவங்களை பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்னை அறியாமல் அந்த நாடகங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாராம். ரசித்து கொண்டிருந்த அந்த தகப்பனுக்கு அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சான். ஏன்னு சொன்னால், அந்த நாடகம் ஒன்று வரும், என் தகப்பன் ஒரு குடிகாரனாக இருக்கிறதுனால, பொல்லாத மனுஷனாக இருக்கிறதுனால பிள்ளையினுடைய மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அவன் எவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறான்னு சொல்லி சீன் வரும். அதை பார்த்த உடனே அந்த தகப்பனார் அப்படியே உருகினாரா. கடைசியில் அப்பா மன்னிப்பு கேட்டு அந்த பையனோடு ஒப்புரவாகும்போது இந்த தகப்பன் என்ன செய்தாராம், தன்னுடைய பையனை கூப்பிட்டு அணைத்து கொண்டாராம். டே, அப்போ என்னம்மா என்னுடைய தவறு உன்னை எந்த அளவுக்கு பாதித்திருக்குன்னு சொல்லி நானும் ஃபீல் பண்ணுறேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி துன்மார்க்கமான வழியில் இருக்க மாட்டேன், நானும் அந்த நாடகத்தில் பார்த்தது மாதிரி நல்ல தகப்பனாக இருப்பேன்னு சொல்லி சொன்னாராம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. டிவிடி மாத்திரம் இல்லை, நல்ல கேலண்டர், இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கெல்லாம் கேலண்டர் வந்துடும். கேலண்டர் பார்த்துருக்கீங்களே, பாலியநேசன் தங்க வசன கேலண்டர், அது பேர். அப்படி தானே? நல்ல வசனங்கள் பிள்ளைகள் டெய்லி படிக்கணும்னு சொல்லி தான் அந்த தங்க வசனங்களை நாங்கள் போடுறோம். நம்ம புக்கு உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல, பாலியர் நேசன் மேகசின், அப்படி தானே?
சின்ன பிள்ளை நமக்காக நிறைய மேகசின் வருது, அப்படி தானே? இயேசு வருகிறார், இயேசு அழைக்கிறார், நிறைய மேகசின் வருது. உங்கள் வீட்டுக்கும் நிறைய வரும், அப்படி தானே? இந்த மேகசின் வருதா? சந்தோஷப்படுங்க. வந்தால் சந்தோஷப்படுங்க, வரலன்னா வருத்தப்படுங்க. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரணும்னு சொல்லி நிறைய ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறோம். அதே வேளையில் இந்த குட்டி பிஞ்சு உள்ளங்கள் கடவுளுக்குள்ளே வரணும்னு சொல்லி தாகத்தோடு கொடுக்குறோம் இந்த பாலினேஷன் மேகசின். இது வரணுமா, வர வேணாமா? கட்டாயம் வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, வாங்கிட்டு போங்க, மாடல் காப்பி வாங்கிட்டு போங்க, அல்லது ஒரு ஆயில் சந்தா அங்கத்தினரா அல்லது ஒரு 100 ரூபா கொடுத்து சந்தா கொடுத்துட்டு போங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த பிள்ளைகள் கடவுளுக்குள்ளே இன்னும் எப்படி வளரலான்னு சொல்லி நிறைய காரியங்களை இதில் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக குட்டி குட்டி கதைகளை கொடுக்குறாங்க. நல்லா அவங்க ரசித்து வரைந்த படங்களை கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் நம்ம பைபிள் வாசிக்க சொல்லுவோம், அப்படி தானே? வாசிக்க சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? பைபிள் வாசிச்சாடாமோ உடனே அவன் போவான், ஒரு போர்ஷனை எடுப்பான், திறந்துட்டு நான் வாசிட்டோமாம்பான். அடுத்த நேரம் கேட்டிங்கன்னா என்ன வாசித்தான் ஒன்றுமே தெரியாது, அப்படி தானே? ஒரு முறையாக அழகாக வாசிக்கிறதுக்குன்னு சொல்லி தான் அழகான போர்ஷன் கொடுக்குறோம். ஒரு பெரிய பலாப்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலாப்பழத்தை எடுத்து வெட்டிட்டு வந்து இதை சாப்பிட்றா அப்படின்னா அவனால் சாப்பிட முடியுமா? எத்தனை பழம் சாப்பிடுவோம்? வேணா ஆசையில் ஒரு அறுத்து மேலே இருக்கிற 4 பழத்தை சாப்பிட்டு போயிடுவான், அப்படி தானே? அதே பலாப்பழத்தை நல்லா கனியை வச்சு அதை அப்படியே நம்ம வெட்டி அந்த சொலையை மட்டும் அப்படியே அழகாக எடுத்து விதையெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு அந்த பிள்ளை கையில் கொடுத்து இதை சாப்பிட்றான்னீங்கன்னா எத்தனை வச்சிங்களோ அத்தனையும் முழுசும் சாப்பிட்டுட்டு தான் என்ன செய்வான், போவான். ரொம்ப சந்தோஷமாக போவான். அதை போல தான் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. குட்டி பிள்ளைகள் எப்படி இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழகாக காலையில் ஒரு போர்ஷன், சாயங்காலம் ஒரு போர்ஷன், அதற்கு ஒத்த ஒரு வாக்கியம் பழைய ஏற்பாட்டிலேருந்து அல்லது புதிய ஏற்பாட்டிலேருந்து அழகாக கொடுத்து அதுலேயும் இன்றைக்கி நீ வாசித்த போர்ஷனில் ஒரு சின்ன வசனம், ஒரு குட்டி வேர்டு தான், அதை நீ மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி தங்க வசனம்னு சொல்லி அழகாக வசனம் கொடுக்குறாங்க. அப்போ இதை வாங்கி கொடுத்து இதை ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இது 3வது வருஷம் முடியுது. வர ஜனவரியிலேருந்து மறுபடியும் 3 வருஷம் என்ன செய்ய போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க, அந்த பிள்ளைகளை வாசிக்க வைங்க, முறையாக வாசிக்க வைங்க. 3 வருஷத்துக்குள்ளே வேதாகமத்தை அந்த பிள்ளை முழுவதுமாக கற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இதனுடைய விலை உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு ஆண்டுக்கு 100 ரூபா தான். லைஃப் மெம்பர் ஆயுள் முழுசும் என் பிள்ளைக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 1000 ரூபா தான் வாங்குகிறோம். ஒரு